தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் சமூக நீதி எழுத்தாளர் பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தீரா நேயர்களுக்கும் நன்றி. ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் சட்டமன்றத்தில் நேற்றைக்கு அனல் பறந்தது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தாவேக அரசு மீது ஒன்றன் பின் ஒன்றாக தொடுத்தார். குறிப்பாக மின்வெட்டு, 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றப்பதிவு, அதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் புகார். இதேபோன்று தொடர்ச்சியாக நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் இறுதியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுக்கு எதுவுமே பதிலளிக்காமல் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி சட்டமன்றத்தில் நேற்று பேசிட்டாருங்கிறத எல்லா ஊடகங்களையும் நடுநிலையாளர்கள் இந்த கருத்தை தெரிவித்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப பேருக்கு அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல. முதல்ல மண்டையில் என்ன ஏற்றி வச்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் எதிரியை கணிக்கிறாங்க. அதே தப்பு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, 26 நடந்த தேர்தலில் அனைத்து கணிப்புகளும் சரியானதல்ல, தவறானது, உள்நோக்கம் கொண்டது என்பது வித்தியாசம் இல்லாமல், ஐயம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இவங்க ஒழுங்காக கவனிச்சிருந்தா இப்படி 2 பேருமே மரணடி வாங்கியிருக்க மாட்டாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் தோத்தது எப்படி தோத்தது, அவங்களுக்குலாம் ஓட்டு வங்கி எங்கே போச்சு, அப்போ மின்கூட்டி தெரியணும்ல. கொளத்தூரில் இப்போ ஒரு திமுகவினுடைய ஆணி வேறு மாதிரி உள்ள ஸ்டாலின் அவர்களே தோக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க என்னன்னா வெளியில் இந்த மக்களை அது பல்ஸு, அந்த நீரோட்டம், மக்களுடைய சிந்தனையோட்டம் தெரியல உங்களுக்கு. மக்களை விட்டு இவர்கள் போயிட்டாங்க. கலைஞர் 13 முறை நின்னார், 13 முறையும் ஜெயிச்சார். அப்போ அவருக்கு என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றுவார், நிற்பார். தஞ்சாவூரில் நின்று ஜெயித்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 1962 பரிசுத்த நாடார் ரொம்ப ஒரு இரும்பு தூண் போல காங்கிரஸில் முக்கியமானவரில் மக்களால் விரும்பப்பட்டவர் அவர். ஏன்னா அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் திருச்சிக்கு போகாமல் வருவதற்கு நிலத்தை தானமாக கொடுத்த ஒரு மாமனிதன். அவரை இவர் புதுசாக நின்று, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் என்றாலும் நின்று தோற்கடிக்கிறார். அப்போ அந்த எப்படி அணுகணும் அந்த வாக்காளர்கள் என்று தெரிஞ்சு அவர் டெக்னிக் 13 வருடம் அவர் இருந்தார். ஒரு கட்டத்தில் 2 பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது கூட இவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள திராவிட கலைஞரோடு முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ விஜய் கூட கலைஞரை விட்டுட்டார். அவர் அது என்ன அண்ணாவை இறந்துக்கிட்டோம், சேர்த்துக்கிட்டோம், எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லி கலைஞர் ஒரு கூட கருணாநிதினு சொன்ன கூட திருப்திக்கிட்டு கலைஞர் அப்படிங்கிற இது இப்போ உள்ளது. யாரை பேசணும் அப்படின்னா, ஸ்டாலினையும் உதயநிதியும் தான் இப்போ பொறுப்பு. நீங்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் பேசணுங்கிறது சரி. இது நீங்கள் தேர்தலில் சரியாக கணிக்கலை, அதனால 2 திராவிட கட்சிகள், 2 அதிமுக திமுக 2 பெரிய கட்சிகளும் தோற்றதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ வெற்றி தோல்விக்குள்ளே நான் போகலை. ஆளுநர் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனுடைய எதிர்காலம். இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்கட்சியாக கூட காணும், அப்பாவை காணும், தேடணும் அப்படின்னு சொல்லி இல்லை, அதுவே விமர்சனமாக இருக்கியா? நான் என்ன சொல்கிறேன், இது வெற்றி தாவேகா வெற்றி பெற்றது 108 இடங்களில் அது பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றாங்க. வெற்றி தோல்விக்குள்ளே நான் போகலை. ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் கடந்து போனது தான் எப்படி பார்க்க? இல்லை, அது ஒரு டிப்ளமசி. உங்களை மாதிரி என்ன, இப்போ கலைஞர் திடீர்னு பதில் சொல்லுவார். ஒரு முறை அன்பழகன் என்ன சொன்னார், இப்போ சட்டமன்றத்தில் இப்போ எவ்வளோ பேசுகிறாங்களே, ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவினுடைய புடவை அவுக்கப்பட்டது, துயுறப்பட்டதுங்கிறதெல்லாம் உண்டு. திடீர்னு ஒரு பதில் சொல்லலை, இவர் சினிமா தேட்டரை அவரை மாற்றிட்டார், அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது, ஆழமான விமர்சனம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, இவர் நேற்று பதில் சொல்லிட்டார். அதாவது 23ஆம் தேதி பதில் சொல்லிட்டார். விஜய் சொல்லிட்டார் எல்லாத்தையும். இல்ல, எல்லாத்தையும் சொல்லல, அதான குற்றம். இல்ல எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாமே தெரிஞ்சது வேற. இல்லையா, நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குன்னு ஒரு இது. ஆமா. இன்னொன்னு பாலியல் வழக்குகள், குழந்தைகள் மீதான பாலியல் வழக்கு 100க்கும் மேற்பட்ட இது பதிவு பண்ணிருக்கு. இன்னும் குறிப்பா நான் இல்ல, அதுக்கு குறிப்பா நான் பதில் சொல்ல, அந்த 2க்குமே. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா லா அண்ட் ஆர்டர்ல ஒரு 8 மாசம் 9 மாதம் டிஜிபி போடாம இருந்தது யாரு? கரூர் இன்சிடென்ட் நடந்தது. அதனால என்னுடைய கருத்து, ஏன்னைக்கு என்ன, நீங்கள் டெப்டி கலெக்டருக்கோ போனீங்க இன்டர்வியூனா என்ன தெரியுமா, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஏ கலெக்டர்னு கேட்பாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும்னு, டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்.
அண்டு கலெக்ஷன் ஆஃப் ரெவின்யூ, வரி வசூல் பண்ணுறதும் ஒன்று வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ தான் டிஜிபி போடவே இல்லையே. கடைசியில் எவ்வளோ கொடுத்தாலும் போடாமல் இவங்களுக்கு என்னென்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா இடியில் சொல்லிட்டான், இந்த ஸ்டேட் ஆன்டி கரப்ஷனுக்கு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்க எகென்ஸ்ட். ஆனால் நேருக்கு மேலே தான் அவர் வந்து எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது, உடனே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதை போடக்கூடாது என்பதற்காகவே லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டில் வந்து போகிறதுக்கு காரணமே திமுக தான். நான் என்ன சொல்லுவேன், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து 247 லட்சம் கோடி வந்து கடன் அதில் இருக்குது. 2.47 லட்சம் கோடி கடன். இது எப்படின்னா இது வர்றதுக்கு காரணமே டிஎம்கே தான். அதில் இன்னொன்று என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரில் 7 லட்சம் உள்ளது 14 லட்சம் இப்போ சொல்லியிருக்காரு நிர்மல்குமார். இல்லையா, நீங்கள் வந்து ரொம்ப திறமையாக மடைமாற்றம் பண்ணுறீங்க. இல்லை மடைமாற்றம் இல்லை, நான் வந்து வைக்கிற எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் என்னன்னா, இவங்க வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு 40 நாள் ஆயிரு, இப்போ 30 நாள் 40 நாள் ஆகிருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி வந்தாங்க. இது வந்து இவ்வளவு இந்த காலத்தில் இருந்த அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்க செய்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பள்ளிக்கரணையில் நீங்களும் வருவீங்க வேளச்சேரியிலேருந்து, 2000 கோடிக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது, கட்டக்கூட அனுமதிக்கக்கூடாது. இது வந்து கேன்சல் பண்ணி போட்டதுலேருந்து அந்த பெண்கள் பாலியலுக்கு வந்து பெண்ணு வீரப்பெண்ணுங்கிறது ஒருவன் ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டேன். அது மட்டும் இல்லை, இவர் அரசியல வெளியிலேருந்து வந்தவர், இவர் சிலிபிலேருந்து வந்து சமாளிச்சிருக்காங்க. இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நான் அரசியல் பண்ணுறாங்கன்னு 19 நான் கடந்து போகல விரும்பலையா. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஒரு விளக்கம் எனக்கு வேணுங்கிறதுனால நான் கேட்குறேன். கும்மிடிப்பூண்டில் ஒரு 3 வயது சிறுமியை வந்து, சிறுமின்னு சொல்கிற குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து அந்த ஒரு முட்புதரில் வந்து ஒரு கேரி பேக்கை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து கும்மிடிப்பூண்டியில் அடக்கம் பண்ணணும்னு சொன்ன பெற்றோர்களை இங்கே வேலையை செஞ்சுட்டு 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பொன்னேரியில் போய் அடக்கம் பண்ணாங்க. இதே மாதிரி சூலூரில் ஒரு குழந்தைய வந்து இதே மாதிரி பண்ணாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாமலே அடக்கம் பண்ணாங்கன்னு அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு புகார் வந்து இந்த 40 நாளில் வருது. இதை பற்றி எதுவுமே நேற்றைக்கு வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறதுல விஜய் பேசல, முதலமைச்சர் பேசலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. நீங்கள் மின்வெட்டெல்லாம் சொல்கிறீங்க, அது பின்னாடி வரும். இல்லை அது நான் இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸை எடுத்துக்கிட்டால் அதை தான் கோயம்புத்தூர்லேருந்து இது மாதிரி இண்டிவிஜுவலாக நடக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்தியா ஃபுல்லாக ஆயிஷா கேஸ் இதில் இருந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சீரார் கற்பழிப்புங்கிறது நடக்குது. இது ஒரு சோஷியல் ஈவில்ஸ். இது அது டிஎம்கேயாக இருந்தாலும் ஏடிஎம்கேயாக இருந்தாலும் அல்லது பிஜேபியாக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணால் டிஜிபி இவரும் தான் போட்டு லா அண்ட் ஆர்டர் இது மெயின்டைன். இப்போ தான் வந்து பரவலாக எங்கே பார்த்தாலும் போகிறதுங்கிறது பெட்ரோல் எல்லாம் வந்து இங்கே லா அண்ட் ஆர்டர் ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு தான். இப்போ வந்து என்னென்னா இவர் சொல்லலை அப்படின்னா அது விவாதத்தில் வைக்கப்பட்டிருக்கு, இனிமேல் சரி செய்யப்படும். சரி, நான் என்ன சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் மாணவி வந்து ஒரு பாலியல், ஆமாம், யார் அந்த சார்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. கேள்வி கேட்க வேண்டியதுதான் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மீது குற்றச்சாட்டு வச்சது 100% சரிதான். ஆனால் இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுவைகுண்ட எம்எல்ஏ அழைப்பின் பேரில் நான் போனேன் அப்படின்னு அந்த பெண் வந்து வெளிப்படையாக தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இது குறித்து ஒரு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த பாலியல் புகாருக்கு உள்ளாராரு. இதை பற்றியும் முதலமைச்சர் கடந்து போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் கடந்து போகிறான்னு நினைக்கல. அவர் ரொம்ப சீரியஸாக இருக்குது. வெளியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது, இன்வெஸ்டிகேஷனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆட்கள் வரும்போது அதில் நம்மளோட கூட உள்ளவனே அதில் இருப்போம். சரி, இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சாருன்னு கேட்டோம். இல்லை அது வேற. இல்லை இப்போ எனக்கு இது வேற அது வேற எனக்கு படுது. அது வந்து முற்றிலும் வந்து அது ஒரு கேங் இருக்கிற அதில் வந்து அவனுடைய கேரக்டரு, அதில் ஒரு மினிஸ்டர் இன்வால்வ்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. நமக்கு என்னையை பொறுத்த வரைக்கும்னா இது கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் பதில் சொல்கிறதுன்னு சொல்லாத எப்படின்னா இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. இது எப்படி வந்து தள்ளப்படுகிறது அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த தூத்துக்குடியில் நடந்த இதுக்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த 13 பேர் ஷூட் பண்ணதுக்கு வந்து அருணா ஜெகதீசன் அதை தூக்கி போட்டுட்டாங்க.
அது மட்டும் இல்லை, சந்துரு வந்து இந்த ஜாதியில் வந்து கயிறு கட்டிக்கிட்டு போடுறதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு, அது நடவடிக்கை எடுக்கல. இப்போ எப்படி நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிசிட்டியை மட்டும் எடுத்துக்கிறது, பெண் பாலியல் விவகாரம் மட்டும் எடுத்துக்கல, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடுங்கிறேன். இதை ஒதுக்குனதுங்கிறது நான் எனக்கு உடன்பாடு இல்லை, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். இன்னொன்று எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் கொடுத்த நேரத்தில் வந்து நடத்தணும், போகணும், 3 நாள் தான் நடத்துக்கிறது, அப்படியெல்லாம் வரும்போது இந்த கவர்னர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது. அப்படிங்கும் போது டைம் கன்சைன்ட் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஐட்டத்தில் எது ஆறோ அதை தான் பேசி முடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவர் பேசி வந்தவரல்ல, இவர் வந்து இவர் பதில் சொல்லலை இல்லைன்னா. ஆனால் இதை வந்து என்னென்னா இப்போ விமர்சனம் கடுமையாக வைக்கிறாங்க, கேட்குறாங்க. அது வந்து இட் வில் பி நோட்டட் ஃபார் ஃபியூச்சர் ஆக்ஷன், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அது நல்லது தான், இது வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு. ஆனால் இதில் நான் என்ன நினைப்பேன், அவர் சொல்கிறாரோ இல்லையோ, அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அதை வந்து ஒதுக்கிட்டாங்க, போயிட்டாங்க, கம்முன்னு இருந்துட்டாங்கங்கும் போது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிப்பு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க, ஒன்றே மாற்றிடுவாங்க ஓட்டை. இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம், யாருமே வந்து பர்மனெண்ட்டு ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சி வரலாம், திடீர்னு எதிர்கட்சிக்கு போகலாம். அதனால் உங்களுக்கு உள்ள பேசிக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. இப்போது நேற்றைக்கு முன்தினம் வந்து சபாநாயகர் வந்து சபை இத்துடன் முடிவடைகிறது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியே போனதுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு. இது வந்து சபை அந்த மரபு மீறின செயல். அதாவது சபை வந்து இத்துடன் நிறைவடைகிறதுன்னு சபாநாயகர் சொன்னதுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள்லாம் வெளியில போனதுக்கு பிறகு ஒரு அமைச்சரை பேசுவதற்கு சபாநாயகர் எப்படி அனுமதி கொடுத்தாரு? சபை மரபு மீறன்னு சொல்றாங்க. ஆமாமா, இல்ல மரபுங்கிறதே ஒண்ணு கிடையாது. நான் ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன், சரின்னு சொல்ல சசிகலா சரின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அதில் வந்து வெல்வெட்ஸ் இருக்குது. நான் என்னுடைய பொருளாதாரத்தில் ஒன்று கேட்டிங்கன்னு வச்சுங்க, கடனை பற்றி 13.18 கடன் இருக்குது. அது வந்து சரியாக தப்பா, வாங்கினதை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, டிஎம்கேல இவ்வளோ தூரம் விட்டுட்டு போயிட்டாங்களே கடனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நான் சொல்லுவேன் ரைட்டராங்கன்னு. இதில் வந்து எப்படின்னா, சசிகலாவை கொண்டுகிட்டு வந்து இதில் ஸ்பீக்கரில் உட்கார வச்சவங்க ஜெயலலிதா, அது மாதிரி நிறையா இது வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. இப்போ அது மாதிரி இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு, கொடுத்த பண்ணனா அது என்னன்னு அவரை கேட்டால் தான் அவன் விளக்கம் சொல்லணும். சட்டமன்றத்தில் போகும்போது ஸ்பீக்கரை கேட்கணும், அவங்கள கேட்கும்போது அவர் பதில் சொல்லணும். இல்லை, ஸ்பீக்கரை கேட்கணும். ஆனால் இதில் வந்து நம்மெல்லாம் தலையிட முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டான், அதனுடைய லீடர் வந்து ஸ்பீக்கர் தான். இல்லை, இது ஏன் நீங்க வந்து கருத்து தான் சொல்லலாம். கரெக்ட். நீங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நேரலை போய்கிட்டு இருக்கு, சபை நடவடிக்கை வந்து நேரலையில் போய்கிட்டு இருக்கு, பல ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதனால உறுப்பினர்கள் வந்து சைகை காட்டுவதோ இதாகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று இது பண்ணால் மக்கள் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு இதுவாக தெரியும். அதனால யாருமே சைகை காட்டாதீங்க அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். நம்ம ஆளுங்கட்சியிலே சொல்லிடுங்க, டிஎம்கேலேயே சொன்னாங்க பழுப்பு கிழிப்பு காட்டுறது. இவரே வந்து ஒரு பேட்ச் ஒன்று போட்டுக்கிட்டு வாயை திறங்க அப்படின்னு, இப்போ வாயை திறந்ததும் வெளியில் ஓடிட்டாங்க. ஆமாம், கரெக்டு. அப்படி சொன்ன சபாநாயகர் நேற்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது, நான் ஒரு ஆக்ஷன் காட்டலான்னு நினச்சேன், ஆனால் எதிர்கட்சிகள் வெளியில் போயிட்டாங்க, காட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தாராளமாக காட்டுங்க அப்படிங்கும்போது ஒரு சைகை காட்டுறாரு. அந்த சைகை வந்து பலருக்கு பலவிதமான அர்த்தங்கள் புரியுது. சைகை காட்டாதீங்கன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன சபாநாயகர் முதலமைச்சர் சைகை காட்டலாமான்னு சொல்லும்போது கொடுக்குறாரு. இது வந்து ஒரு சபை வந்து ஒரு மரபு மீறின செயல் அப்படிங்கிறது, அதை வச்சு இந்த குற்றச்சாட்டு. இது வந்து மரபு மீறலைன்னு என்னுடைய கருத்து. இதெல்லாம் வந்து இப்போ அவர் கேட்கும் போது, சிஎம்மாக இருக்கும் போது கலைஞர் ஸ்டாலினே கூட சொன்னார். இல்ல, ஸ்டாலின் வந்து வெளியில சொன்னார். இல்ல, அது எங்க சொன்னாலும் அவர் சீஃப் மினிஸ்டர் தான். இல்ல, சட்டசபைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சட்டசபை மரபு இருக்கே, அது வந்து அவருக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரு. அவரு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு செய்யறாருன்னா அவருக்கு தெரியுமே. அதுதான் என்னங்கிறேன். இப்போ நீங்க என்னைய கேட்டால் நான் அத்தாரிட்டி இல்லை, அந்த உள்ள இடத்துக்கு வந்து அவர் அத்தாரிட்டி கிடையாது. இப்போ வந்து அங்கே உள்ளத்துக்கு வந்து அவர் தான். ஏன்னா ஒரு ஆள் உட்காந்துட்டு பழுப்பு காட்டுறான், இல்லை வேலாம் பண்ணுறான், அதெல்லாம் பண்ணுறான். எப்படின்னா அது வந்து ஒரு அனிச்ச செயல் மாதிரி சில பேர் பண்ணுறான். அதை பற்றி இல்லை. இப்போ அது வந்து என்னன்னா, அவர் கேட்குறாரு, இவர் பர்மிஷன் கூட. அப்போ ரூல் தெரியாமையோ, அந்த செக்ரட்டரி, கேபினெட் அங்கே உள்ள செக்ரட்டரிக்கு தெரியாமையோ அது வந்து தவறானா வேண்டான்னு இருப்பாங்க. ஏன்னா இப்போதுக்கு உள்ள வந்து இவருக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள இவர் வந்து 2 சைட்லேயும் பேச அனுமதிக்கிறார். இங்கேயே கூட என்ன சொன்னார்னா, முதல்வர் பேசி முடித்த பிறகு எதிர்கட்சி தலைவருக்கு நான் டைம் தர்றேன்,
நீங்கள் வந்து பேசலாம். அப்போ பேசியிருக்கணும். இவங்க போனது தப்புன்னு என்னுடைய கருத்து. இல்ல நான் போனதை பத்தியோ இவங்க இல்ல உங்க வேற, நான் இதை சேர்த்து சொல்லணும்ல. நீங்க மரபை பத்தி பேசுனதுக்கு நான் சொன்னேன். அதே ஸ்பீக்கர் வந்து டெமோக்ராட்டிக்கா நடந்துகிட்டாருன்னு என்னுடைய கருத்து. இல்ல இத தப்புன்னு நீங்க தப்பா அக்யூஸ் பண்றதுக்கு தகுந்த பாயிண்டையே எடுத்து வச்சு பேசல. இல்ல இது தப்பு இது தப்புன்னு ஒவ்வொன்றையும் சொல்லுவோம். என்னன்னா சபாநாயகர் வந்து 2 பேருக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருக்கு சம வாய்ப்பு கொடுக்கிறாரு. அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா வந்து தவறு பண்ணா சில வார்த்தைகளை வந்து சுட்டி காட்டுறாரு. ஆதாரத்தோட பேசுங்கன்றாரு. எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கிறாரு. சபாநாயகர் வந்து நடுநிலையா நடந்துக்கிறாருங்கிறத எல்லாருடைய பார்வையாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி சைகை காட்டாதீங்கன்னு சொன்ன சபாநாயகர் முதலமைச்சருக்கு மட்டும் அப்படி சலுகை, அந்த செய்கை வேற. அது வந்து எதிரியை இழிவுபடுத்துறது, பழுப்பு காட்டுறது, அழகு காட்டுறதுங்கிறது வேற. இது வந்து என்னன்னா ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாம் முடிஞ்சிடுச்சு சக்சஸா அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அது நீங்க உங்க அர்த்தம் அது அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பேசாத மொழிக்கு அர்த்தம் இல்லை. ஆமா, சொல்லாத சொல்லுக்கும் பொருள் இல்லை. இப்போ தான் வந்து ஒரு தூய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி, விஜய் வந்து தூய சக்தின்னு பிரச்சாரத்துல சொன்னார். இப்போ விஜய்க்கு வந்து அதிக பெரும்பான்மை இல்லாம ஒரு 108 இடங்கள்ல தான் வெற்றி பெற முடியும். இந்த சூழ்நிலையில் வந்து அதிமுகவினுடைய சார்பில் நின்று வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து அடுத்தடுத்து சேர்றதை பார்க்குறோம். இன்னும் சேர்ற எண்ணிக்கை வந்து அதிகமாகன்னு கூட சொல்றாங்க. இப்போ தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி இல்லாத அப்புறம் தானே விஜயபாஸ்கர் கூட பண்ணாரு. ஆமா வர்றாரு. அப்போ 5 பேர் இன்னும் போய் சேர்ந்திருக்காரான்னு, 6 பேர் ஆமா சேர்ந்திருக்காரான்னு தெரியல. அப்போ மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் வந்து இன்னொரு கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேருது. எதன் அடிப்படையில் அவங்க வந்து தாவேக்கால விஜய் வந்து சேர்த்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் சேர்த்துக்கிறாரு. இப்போ இதில் வந்து குதிரை பேரம் இதனால தான் நடக்கு அப்படின்னு ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சொல்றாங்க. தான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்ற விஜய் இந்த இன்னொரு கட்சியில் வெற்றி பெற்ற அந்த 4 பேரை வந்து தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தலை சந்திக்கிறது ஒரு அறமற்ற செயல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் நல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதை யாரும் சொல்றதில்லை. என்னன்னா ரிசைன்மெண்ட் வந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க. அது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு நீங்க பெரிய அறங்காவலர் கிடையாது. இல்லை நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டான், மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, போனான்னா நான் வந்து ரிசைன் பண்றேன், அதை விட்டு வந்துட்டா அவங்க எது வேணாலும் செய்யலாம். சட்டப்படி தப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா தூய சக்திங்கிறது அதான் அர்த்தம். நீங்க இருந்துகிட்டு வர முடியாது, ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுங்க. இல்ல இதுல எங்க பேச்சு ஒரு இது வருதுன்னா, இப்போ விஜய்க்கு வந்து 170 இடங்கள் இருக்கு, 150 இடங்கள் இருக்கு, அல்லது 118க்கு மேல இருக்கு. இப்போ ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்கன்னா பரவாயில்ல. ஆனா 108 தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய திமுக சார்பு கூட்டணியில் போட்டி போட்டவர்களுடைய தயவுல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பின்னணியில இவங்க வந்து ரிசைன் பண்றாங்க, தாவேக்கால சேர்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு, இது அறமற்ற செயல். ஏன்னா ஆதாரம் இல்லாதப்ப எது வேணாலும் பேசலாம். இப்போ சோபா மாடல் அது இதுன்னு சொல்லிட்டா கிடையத்தில் நான் என்ன சொல்றேன், அதிமுகவிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து டிஎம்கேல மினிஸ்டர் ஆனாங்க. அது எதில் வந்தாங்க, எந்த பேர் அது? அதான் கண்டெய்னர் பேரமானு இவரு கேட்டார், துரை வைகோ கேட்டார். துரை வைகோ கேட்டது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது இது வந்து சோபான்னா கண்டெய்னரில் 630 கோடி நம்ம வேலுமணி தங்கமணி எல்லாம் இன்வால்வ்டு மிஷின் வச்சு என்னன்னாங்க அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் 3 கண்டெய்னரில். அதனால் இது வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான்னா அதில் நோ மோர் டிஸ்கஷன். அது தூய தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த ட்ரெயின் அதை சொல்லுவான் ஒரு வேடிக்கையாக, இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டே ஆகலையம்மா. ஏன் ஆகலை அப்படின்னா அது ஓடவே இல்லையம்மா. இவர் ஓடவே இல்லைன்னோ. நான் இன்னொன்று கட்சியே சரியாக ஆர்கனைஸ் பண்ணல என்னோட கருத்து. டிவிகே ஹேஸ் நாட் பிளாசம்ட் இன்டு எ ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது இன்னும் முழுமையான ஒரு அரசியல் கட்சி. வந்தார் 2 வருஷத்திலேயே வந்தார். மக்கள் ஏகோபித்த ஆதரவு இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு அவருன்ட்டு 35 விழுக்காடு ஓட்டுவாங்கன்னா இதெல்லாம் அமேசிங் தான். இது ஆய்வுக்குரிய விஷயம். உடனே திடீர்னு தூய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து என்ன ஆயிடுது, 2 பேர் உட்காந்துருக்குறாங்க, 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. நேரு கிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டா உடனே டிஜிபி வந்துமே போட்டாச்சு. அதனால ஊழல் பெருசா இது மரபு பெருசா அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்தால் மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு ஆயிடுச்சு. நிறைவா 2 கேள்வியா. முதல் கேள்வி இது உங்கள்கிட்ட கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்களை வந்து கட்சிகளை வந்து தாவேகா கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்கிறார். விசிகாவுக்கு ஒரு அமைச்சர், ஐயுஎம்எலுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு திமுகவினுடைய ஆராசா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிருந்து இந்த கூட்டணியில் வெற்றி பெற்று அங்கே போனவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா முதலமைச்சருக்கு வெட்கம் இல்லை. ஒரு அதே நேரம் இவங்க அமைச்சராகனது ஆனவங்களுக்கும் வெட்கம் இல்லை, முதலமைச்சருக்கும் வெட்கம் இல்லை. அங்க போய் அமைச்சரான ஐஎம்எல் விசிகா அவங்க 2 பேரும் தான் சொல்றாங்க, அவங்களுக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆராசானுடைய இந்த கருத்தை எப்படி பாருங்க? அவர் எதிர்காலமே என்னன்னு தெரியல. அவரே டிவிகேக்கு வந்தாலும் வந்துருவாரு ஆராசா. ஆமா, ரொம்ப பேர் அப்படிதான் கடுமையா பேசிவிட்டு அங்க போய் சேர்ந்தவங்கள நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிபிஐல இருந்து அவர் சேரத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சை கேட்டிருக்கீங்களா நீங்க? யார்? மகேந்திரனா? நான் பார்த்தேன், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. அவர் பார்த்தா இப்போ டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டு 51 வருஷம் அதெல்லாம் கட்சி நடவடிக்கை எடுக்கல. சிபிஐல எனக்கு தெரியும் அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மூத்த உறுப்பினர், பழம்பெரும் அதெல்லாம் தூய்மையானவர் ஒன்றும் இல்லை. எதற்கு சொன்னா இந்த ரிசல்ட் இப்படி போக்க மாத்துன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, பல கட்சி எதிர்காலமே கிடையாது. எதிர்காலம் இல்லைங்கிறதுனால தான். ஆமா, எதிர்காலம் இல்லைங்கிறது தான் முக்கியம். கூட்டணி கட்சிகள் ரொம்ப எதிர்காலங்கள்ல. ஏன்னா இந்த டெல்லியில உள்ள பார்ட்டி அவங்களுடைய பிஜேபியினுடைய நோக்கம் சிறு கட்சிகள் ஒழிச்சு கட்டணும். இந்த துக்குடான்னு இந்த அல்லு சில்லு கட்சிகள் ஒழிய போகுது. ஏன்னா பார்ட்டி நடத்த முடியாது. நீங்களும் அல்லு சில்லுன்னு விஜய் மாதிரியே சொல்றீங்க. இல்ல அவங்க சொன்னதை அல்லு சில்லுங்கிறது வேற இல்ல, துக்குடாங்கிறது தான். அவரு சொல்லிட்டனால அது வந்து தப்பா போயிடாது. சாதாரண துக்குடா. ஏன்னு கேட்டா இவங்க எப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்னா சீட்டு கொடுத்தா தானே போறான், அப்ப கொள்கையில போறான். சரி, இவங்களே கூட்டணி டிஎம்கேல வச்சாங்களே. நான் பல முறை என்ன சொல்றது, காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கலைஞர் வந்து 1999 போகும்போது ப்ரோக்ராம் வச்சாரு. எங்களுக்கு நீங்கள் வந்து கோயில் கட்டுற வேலை, இந்த இது காமன் சிவில் கோடு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது நாங்கள் இருக்கிற வரையிலும். அப்போ நான் இருக்கிற இடத்துல இந்த மதவாதம் இருக்காது அப்படின்னு கலைஞர் சொன்னார். அது எதுவுமே நீங்கள் சொல்லலையே. அப்போ நீங்கள் என்னன்னா கூட்டணி சேர்ந்ததே எதுக்குன்னா ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா வந்துட்டான். அது ரீசனபிள் ஜனநாயகம். அது அதனால விஜய்க்கும் வெக்கம் இல்லை, இல்ல வெக்கம் இல்லை, இவரு சொல்றவனுக்கு வெக்கம் இல்லை. வெக்கம் இல்லை இவரும் இவருக்கும் எதிர்காலம் என்னன்னு தெரியாது. இப்ப டிஎம்கேனுடைய டிஎம்கே பெரியாரிஸ்டே கிடையாதுன்னு நான் சொல்றேன். டிஎம்கேல ஆமா, டிஎம்கே பெரியாரிஸ்ட் கிடையாது. பெரியார் கொள்கை என்ன? ஜிடி நாயுடுன்னு எப்படி பேர் வைப்பீங்க? நாயுடுங்கிற பேரை வந்து எம்ஜிஆர் எய்த்து எனக்கு தாராசரத்தில் கோவிந்தசாமி செட்டியாருங்கிறத செட்டியார் எடுக்கணும்னு சொல்லி கோவிந்தசாமி 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க ஹைஸ்கூல் ஆக்கிறதுக்கு. இதை பத்தி நம்ம வந்து விரிவா இல்லை அதை பேசுவோம். எனக்கு திராவிட கொள்கைன்றது அது முடிஞ்சு போச்சு, நமத்து போச்சு. இப்போ வந்து போட்டி அதில் அந்த தத்துவத்துக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இல்ல திராவிட கொள்கை முடிஞ்சு போச்சா? திராவிட கொள்கை இல்ல, திராவிட கொள்கை பேசுறது இல்ல கட்சி. அவங்க இவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக சும்மா பேசிக்கிட்டு அவங்க வந்து உண்மையான திராவிட அவங்களெல்லாம் இந்த திராவிட கழகம் வேற, திராவிட முன்னேற்ற கழகம் வேற. ஏன்னா எல்லாருமே திராவிட கொள்கை திராவிட கட்சிகள்லாம் திமுக மட்டும் நினைச்சு மாத்தி. இல்ல அது தப்பு. அது வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப வெளியில வந்துடுச்சு. இன்னொரு கேள்வி நான் சொல்லுவோம், ஒரு வரையில நீங்க ஏன்னா ஏடிஎம்கேட கூட்டணி சேரலாம்னு சொல்லும் போது பிஜேபியோட ஒரு கூட்டணி முறிந்து கொண்டுன்னு சொல்லல. அப்ப பேசுறாங்கன்னா இவங்க மானம் கெட்டவங்க. இவரு சொல்றது என்னன்னா வெக்கம் கெட்டவங்கன்னு அவரை சொல்லணும். திமுகவை ஆர் ராஜா சொல்லணும். ஏன் சொல்லணும்னா அவர் பிஜேபியோட கூட்டணி அறுத்துக்கல. இப்ப பெரும்பாலும் இந்த 26 எலெக்ஷன்ல வச்சது யாரு? ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இவன் இங்க வந்துருவாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், அதனால தான் நாங்கள் வந்து தரோம்னு சொல்லி மற்ற இந்த சிறு கட்சிகள்லாம் சொன்னது. அப்போ இவர் ஆய்வு ஒழுங்காக பண்ணினார்னா வெக்கங்கிட்ட கட்சி திமுகவுன்னு சொன்னவர். நீங்கள் நிறைவான ஒரு கேள்வி ஒரு வரியில் நீங்கள் சுருக்கமாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயிகள் வந்து பயிர் கடனை வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் அங்கங்கே போராட்டம் நடத்துறதை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து போராடுறவங்க வந்து உண்மையான விவசாயிகளே கிடையாது, எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன வெளியில் சொல்கிறாங்கன்னா, இதே போல் டெல்லியில் வந்து ஓராண்டுக்கு மேலாக போராடின விவசாயிகளை வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து இவங்க விவசாயிகளே கிடையாது, தீவிரவாதிகள், இவங்க உண்மையான விவசாயிகள் கிடையாதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசின மாதிரி அதே ரூட்ல பேசுறாரு. மோடிக்கும் விஜய்க்கும் பல விதத்தில் ஒத்து போகுது. ஏன்னா அவரும் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டார், இவரும் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு?
ஒரு மோடி வந்து நடிகர் கிடையாது, இது ஒரு நடிகர். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல ஒன்று ரொம்ப துணிச்சலானாரு. ஒன்று மட்டும் வந்து வைகோ சொன்னது தான் எனக்கு நல்ல ஞானம் வருது, நிறைவுரைவுக்கு முன்னாடி சொல்கிறேன். அவர்கிட்ட நான் வந்து அட்மையர் பண்ணப்போ பதவி ஏற்கும் போது மே மாதம் 10ஆம் தேதி பார்க்காம இந்த உறுதிமொழியை அப்படியே அற்புதமாக வந்து சொல்லி முடித்தார். அப்போ வந்து அதை இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு கூட. எவ்வளோ தான் வசனம் இருந்தாலும் கூட இது வந்து கர்ணன் தப்புனா மரணம் மாதிரி, ஏதாவது சொல்ல விட்டாவோ சொற்றொடரை விட்டாவோ மீண்டும் எடுக்கணும், அது வந்து பெரிய செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு இல்லை. ரொம்ப தெளிவாக இது எனக்கு அதை தான் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான், உலகத்திலேயே இப்படி நான் பார்க்கறதில்லை. அவர் ஆரம்பத்திலேருந்து கடைசியெல்லாம் அச்சரை சுத்தமாக ரொம்ப வேர்ட் பை வேர்டு அழுத்த திருத்தமாக சொல்லி முடித்தார். அதே எனக்கு ரொம்ப வேடிக்கையாக. இதுக்கு கூட ஒரு பாரக் ஒபாமாவை எடுத்து சொன்னார். அவர் உறுதிமொழி எடுக்கும்போது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தானாக மெமரியிலேருந்து சொல்கிற மாதிரி சொல்லும்போது சில வார்த்தைகளை விட்டுட்டதாகவும் அவங்க ஃபெடரல் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, திரும்ப எடுத்துக்கணும்னு சொல்லணும். அப்படி ஒரு ரிஸ்க் இருக்கும்போது அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. இப்போவே பேசாத என்னதை இவர் பேச ஆரம்பித்து ஓடிட்டாங்க. அதை தான் ஆதவர்ஜனா ரொம்ப சொன்னார். சும்மா கொஞ்சம் 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூரில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அவர் பயப்பட மாட்டார், துணிச்சலாக இருந்து கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்து இத்தனை பேரையும் சமாளித்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு. பயந்தானே சினிப்பில்லை. அது விஜய் நீங்கள் சொல்கிறது வந்து ரஜினிகாந்துக்கு சொல்லலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம். துணிச்சலாக வந்து பிரஸ்ஸை சந்திக்கணுங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. இல்லை, துணிச்சல் இங்கே உள்ளவங்க எல்லாம்னா 100க்கு 90 பேர் வந்து ஸ்டிக்மா உள்ளவங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒன்று பார்த்துட்டு பேசாமல் பிரணாயிரே மாதிரியோ மற்ற மாதிரி கிடையாது, கட்சியில் உள்ள பெய்டு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்து போவதுக்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கும் மகிழ்ச்சி, நன்றி.